மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற ஒரு நெறியை பற்றி தொடர்ந்து பல நாட்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் அன்னமயகோஷம் என்று சொல்லுகிற இந்த உணவு உணவாலான உடல் இருக்கிறது. அந்த உணவு உடல் தான் சுவர். சித்திரம் வரைவதற்கு அடிப்படை தேவை எதுன்னா சுவர். இந்த சுவர் எதுன்னா அந்த உடம்பு தான். ஆக இந்த உடம்பை முதல்ல ஆரோக்கியப்படுத்துவதற்குள்ள வழிமுறைகளை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைய வரை இருக்கிறது. ஒரு காசு செலவில்லாமல், ஒரு நாள் செலவில்லாமல் பின்பற்றினா போதும், நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அப்போது உணவை மென்று உண்டீர்கள், முதல் ஏப்பம் வந்த உடனே நிறுத்தினீர்கள், அடுத்து 10 to 15 நிமிட நேரம் மெல்ல நடந்தீர்கள். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மதிய உணவு சாப்பிட்டுட்டும் நடக்கலாம், வீட்டில் காலையில் சாப்பிட்டுட்டும் நடக்கலாம், இரவு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னும் நடக்கலாம். நடக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, 1/4 மணி நேரம் 3 வேளையை நடந்தால் 3/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்துட்டீங்க. உங்கள் சர்க்கரை சத்து கட்டுப்பாட்டில் வந்தாச்சு. சிம்பிள். இதுக்கு நேரமே ஒதுக்க வேண்டியதில்லை. சாப்பிட்டுட்டு ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், சர்க்கரை சத்தையும் கட்டுப்படுத்தி விடுகிறீர்கள், குருதி அழுத்தத்தையும் குறைத்து கொள்ளுகிறீர்கள், செரிமான சக்தியை கூட்டி விடுகிறீர்கள், கொஞ்சம் உணவிலேயே நிறைய சத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எவ்வளவு மாற்றம் கிடைக்குது பாருங்க. ஆக உணவை மென்று முதல் ஏப்பம் வந்த உடனே நிறுத்திட்டு ஒரு 10 to 15 நிமிடமாவது, சித்தர்கள் ஒரு நாழிகை நடப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடமாவது. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அவ்வளோ தூரம் நடக்க சொன்னால் நடக்க மாட்டீங்க. ஒரு 10-15 நிமிஷம் நடந்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. எதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நன்றாக மென்று சாப்பிட்ட உடனே, வழக்கமாக சாப்பிடுகிற உணவில் பாதி சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வரும்னு சொன்னேன்ல, அது முதல் ஏப்பம். அதோடு நிறுத்திவிட்டு ஒரு 10 to 15 நிமிடம் நடந்தீங்கன்னா அப்போ ஒரு சின்ன ஏப்பம் வரும், 2வது ஏப்பம். முதல் ஏப்பம் போதும் நிறுத்துன்னு இறைப்பை கொடுத்த அறிக்கை. 2வது ஏப்பம் நாம் உண்ட உணவு சீரண நொதியோடு செரிமான திரவங்களோடு நன்றாக கலந்து விட்டது என்பதை அறிவிக்கிற அறிவிப்பு. நடந்துட்டீங்களா? ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்டீங்களா? 20 நிமிஷம் சாப்பிட்டீங்களா? அரை மணி நேரம் ஆகிப்போச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இதற்கு பிறகு 1 அல்லது 2 கோளை அளவுக்கு ஒரு 200 மில்லின்னு சொல்கிறது பயமாக இருக்குது, ஒரு 200 ml தண்ணி சாப்பிடுங்க. எப்போ சாப்பிட்ணும்? சாப்பிட்டு நடந்து முடிந்த பின்னால். சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிடுவதற்கு முன்னமும் தண்ணீர் குடிக்கக்கூடாது. இதில் எது சரி? கேள்வி வரும் இல்லை? அறிவியல் என்ன சொல்லுகிறது? உணவு உட்கொள்வதற்கு முன்னம் நாம் தண்ணீர் குடித்தால் உணவு செரிமானமாவதற்காக சுரக்கிற சீரண நீர்த்து போய்விடும். ஆகையினாலே உணவு உண்ணுவதற்கு முன்னால் தண்ணீர் குடிக்காது. சயின்ஸ், சித்தர்களும் அதே சொல்கிறாங்க. உண்ணுகிற போது இடையிலே பெயர்த்து ஒவ்வொரு வாய் சோத்துக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பார் சிலர். அப்போது என்ன ஆகும்? நாம் உண்ணுகிற உணவு சீரண நீரோடு கலக்கும் போது நீர்த்து போயிடும். சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடித்தாலும் சுரந்திருக்கிற நீர் நீர்த்து போயிடும், செரிமான நீர்கள் நீர்த்து போய்விடும். அப்போ சித்தர்கள் சயின்டிஃபிக்காக தானே சொல்லியிருக்காங்க. உண்ணுவதற்கு முன்போ உண்ணுகிற போதோ ஒன்று முடிந்த உடனேவோ தண்ணீரை குடிக்க வேண்டாம். ஒரு 15 நிமிட நேரம் கழித்து பிறகு தண்ணீர் குடியுங்கள். தண்ணீரை எப்படி குடிப்பது, எவ்வளவு குடிப்பது, எவ்வளவு நேரம் குடிப்பது, அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பின்பற்ற தவறிவிட்டு தான் நாம் என்ன ஆரோக்கியத்தை இழந்து விட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போது இப்போ நான் 4 செய்திகளை உங்களுக்கு நான் இதில் தொகுத்து அளித்திருக்கிறேன். 1, உணவை 50 முறை மென்று சாப்பிடுங்கள்.
அட 50ன்னு சொன்னால் தான் குறைந்தது 30 முறையாவது மெல்லுவீங்க. அது எண்ணிக்கைக்காக சொல்லப்படலை, எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி கேட்கறது மரபாக போச்சு, அதுக்காக சொன்னேன். சட்டம் என்னென்னா, சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 50 மெல்லு 40 மெல்லாம் சித்தர்கள் சொல்லலை. அது கூழாக நீ உண்ட உணவு அதனுடைய நிலை பெயர்ந்து மாறி அது திரவமாகிற வரையில் மென்று சாப்பிடு தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள். முதல் ஏப்பம் வந்தவுடனே உணவு சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள். பிறகு குறுநடையாக படபடபடன் நடக்காமல் குறுநடையாக மெல்ல ஒரு 15 நிமிட நேரம் நடங்கள். பிறகு 1 அல்லது 2 கோப்பை தேவைப்படுகிற அளவுக்கு தண்ணீர் அருந்துங்கள். 4 ரூல். ரொம்ப கஷ்டமாக இதை பின்பற்றுறது. அப்படி இருக்க பழக்கிக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.